யோசிச்சு பாருங்க, உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு முழு டீமோட வேலையையும் ஒரே ஒரு ஏஐ டூல் வந்து செஞ்சு முடிச்சா எப்படி இருக்கும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதை மாதிரி தோணலாம். ஆனா இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற நிஜம். வாங்க, இந்த ஏஐ வேலைவாய்ப்பு புரட்சி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். போன வருஷம் மட்டும் அமெரிக்கால ஏஐயால 55,000க்கும் அதிகமான வேலைகள் போயிருக்கு. நம்ப முடியல இல்லையா? ஆனா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் ஆரம்பம்தான், இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேள்வி வேற யாருக்கோ இல்ல, உங்களுக்கும் எனக்கும் தான். ஏஐனால வர வேலை இழப்புங்கிறது எங்கேயோ தூரத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. அது நம்ம வீட்டு வாசல்லே வந்து நிக்குது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரே இரவில் ஒரு மாற்றம். ஏஐயோட உடனடி தாக்கம் நிஜமாவே எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்ப பாப்போம். அப்போ இந்த மாற்றம் நிஜத்துல எப்படித்தான் நடக்குது? இத நாம சரியா புரிஞ்சுக்க அலெக்சின் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கதை மூலமா இத பார்க்கலாம். இதோ பாருங்க, இதுதான் அலெக்ஸோட ட்ரீம் டீம். கிராஃபிக் டிசைனர், காப்பிரைட்டர், டெவலப்பர்னு ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையில எக்ஸ்பர்ட்ஸ். ஆனா கொடுமை என்னன்னா, இந்த ஏஐ உலகத்துல இது மாதிரி திறமையான டீம் தான் முதல் டார்கெட்டாவே இருக்கு. இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் பொருளாதாரம்தான். ஒரு பக்கம் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்க லட்சக்கணக்கான டாலர் செலவு. இன்னொரு பக்கம் பாருங்க, அதே வேலையை செய்ய ஒரு ஏஐ டூலுக்காகிற செலவு வெறும் $3.5. இந்த வித்தியாசம் தலை சுற்ற வைக்குது இல்லையா? நீங்க நினைக்கலாம் அலெக்ஸோட கதை வெறும் கற்பனைன்னு. ஆனா நிஜம் அதை விட ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. டியூலிங்கோ, கிளார்னா, ஐபிஎம் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்க ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வேலைகளை ஏஐ வச்சு நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ டெஸ்டிங்லாம் இல்ல, இதுதான் இப்போ புது யதார்த்தம். அடுத்து நாம பார்க்க போறது நிழல்களும் தீப்பொறிகளும். இந்த ஏஐ புரட்சிங்கிறது வெறும் அழிவு மட்டும்தானா? இல்ல இதுக்குள்ள ஏதாவது வாய்ப்புகளும் ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இதோட 2 பக்கத்தையும் இப்ப அலசி ஆராயலாம். இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்க. உலக பொருளாதார மன்றத்தோட கணிப்பு இது. ஆமா, 85 மில்லியன் வேலைகள் காணாம போகும்னும். ஆனா அதே நேரத்துல 97 மில்லியன் புது வேலைகள் உருவாகணும் சொல்றாங்க. அப்போ இது அழிவில்ல, இது ஒரு பெரிய மறுசீரமைப்பு. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி தான் இதுவும். ஒரு பக்கம் பார்த்தா வேலை இழப்பு, புதுசா வேலைக்கு வர்றவங்களுக்கு வாய்ப்பு குறைவுன்னும் நிறைய வழிகள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரிக்குது, கோடிக்கணக்குல புது வேலைவாய்ப்புகள் உருவாகுது. இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம், போதும். இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இந்த சவாலை எப்படி ஒரு வாய்ப்பா மாத்திக்கிறது? தற்காப்பு ஆட்டமெல்லாம் வேண்டாம், இனிமே அதிரடி ஆட்டம்தான். அது எப்படின்னு பார்க்கலாம். இத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. பயப்படுறது விஷம் மாதிரி. ஆனா இந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறினா அதுதான் உங்க சக்தி. இந்த ஏஐ கருவிகளை நீங்க ஆள கத்துக்கிட்டீங்கன்னா வர்ற காலம் கண்டிப்பா உங்களுடையதுதான். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான 4 படி திட்டம். இத வச்சு நீங்க உங்களை தற்காத்துக்கிறது மட்டும் இல்ல, இந்த புது உலகத்துல ஜெயிக்கவும் முடியும். ஏஐ கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கிறதுல இருந்து உங்களுக்கே உரிய ஒரு புது பாதையை உருவாக்குற வரைக்கும் இதுல இருக்கிற ஒவ்வொரு படியும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தா இத கேளுங்க. ஏஐ ஸ்கில்ஸ கத்துக்கிட்டு தன்னை அப்டேட் பண்ணிக்கிறவங்க மத்தவங்கள விட 70% வேகமா அவங்க கெரியர்ல முன்னேறாங்க. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, இது உங்க கெரியருக்கான ஒரு ராக்கெட் மாதிரி. அப்போ அந்த புது வேலைகள்லாம் எப்படி இருக்கும்? இதோ சில உதாரணங்கள். ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவர் ஒரு கட்டிடக் கலைஞர் மாதிரி ஏஐ சிஸ்டம்ஸை வடிவமைப்பார். ஏஐ பயஸ் ஆடிட்டர் அப்படிங்கிறவர் ஏஐ செய்யற தவறுகளை கண்டுபிடிச்சு சரி பண்ணுவார். இது மாதிரி புதுசா ஏகப்பட்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. வாங்க, நம்ம கடைசி பகுதிக்குள்ள போலாம். 2030ஆம் ஆண்டோட அடிவானம். எதிர்காலம் நமக்காக என்ன வச்சிருக்கு? ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாம். இந்த டைம்லைன் நமக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுது. இப்போ நாம ஒரு பெரிய புயலோட நடுவுல இருக்கோம். ஆனா 2030க்குள்ள மனுஷங்களும் ஏஐயும் சேர்ந்து வேலை செய்யறது ஒரு சாதாரண விஷயமா மாறிடும். ஒரு புது சமநிலை உருவாகும். கடைசியா இந்த ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷங்களும் ஏஐயும் சேர்ந்து வேலை செய்யற டீம் 2 பேரும் தனித்தனியா வேலை செய்யறதை விட 3 மடங்கு அதிக திறமையா இருக்கு. எதிர்காலம்ங்கிறது மனுஷனுக்கு எதிரா ஏஐ இல்ல, மனுஷனோட சேர்ந்து ஏஐ. ஆக நம்மளோட கடைசி கேள்வி இதுதான். ஏஐ நமக்கு ஒரு நண்பனா, கூட்டாளியா, இல்ல நம்மள அழிக்க வந்தவனா? இதுக்கான பதில் உங்க கையிலயும் என் கையிலும் தான் இருக்கு.